குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்ச கடமை டெய்லி கண்ட பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் 24 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இது முடிவு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் பார்த்துலாம். 1991 ஆண்டில் உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு இந்திய பிரதமர் என்ற முதல் முறையாக அங்கே போன இந்திய பிரதமர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான். ஓகேங்களா. ரஷ்யா உக்ரைன் போருக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேற்கொண்ட இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் கவனம் பெற்றிருக்கு. எந்த சேனலில் நீங்கள் எந்த நாட்டோட சேனல் எடுத்து பார்த்தாலும் இந்த நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. சரிங்களா. யூனிசெஃபோட தரவுகளின்படி வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுடைய போரில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 2000 குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 4 ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாயிருக்கு. பிரதமர் மோடி அதிபர் செலன்ஸ்கி இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளுக்கும் இடையே 4 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. மனிதாபிமான உதவி, வேளாண்மை, உணவு தொழில், மருந்து தயாரிப்பு, கலாச்சாரம் ஆகிய துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளின் பயணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிச்சு. உக்ரைனில் கீவ் நகரில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 7 மணி நேரம் இருந்த பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து மீண்டும் ஃபோர்ஸ் 1 அப்படின்ற ரயில் மூலம் வந்து பார்த்திங்கன்னா போலந்து புறப்பட்டார். போலந்திலிருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தாயகம் திரும்ப இருக்கிறார். ஓகேங்களா. போலந்துக்கும் உக்ரைனுக்கும் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காரு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேராயம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விழாவில் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது பார்த்திங்கன்னா சுப்ரபாரதி மணியனுக்கும், பாரதியார் கவிதை விருது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பா எழில் வாணனுக்கும், ஆழா வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா கீர்த்திக்கும், ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது பார்த்திங்கன்னா எஸ் கிருஷ்ணபிரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய விருதுகள் வழங்கியிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டைம் வாசித்து வச்சுக்கோங்க. மேலும் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல், தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருது வந்து பார்த்திங்கன்னா சுதா சேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. முத்து தாண்டவம் தமிழிசை விருது வந்து பார்த்திங்கன்னா சுப்புலட்சுமிக்கும், பரிதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டியனுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது வந்து பார்த்திங்கன்னா கோ ரகுபதிக்கும், சுதேசமித்திரன் தமிழ் இலக்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் விக்ரமனுக்கும், தொல்காப்பியர் தமிழ் சங்க விருது வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்துக்கும், மேலும் பாவேந்தர் பைந்தமிழ் விருது வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் ஆறு அழகப்பனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த பேர் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கேட்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்துல் கலாமுடைய விருது இதெல்லாம் முக்கியமான விருது, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை மட்டும் நம்ம முக்கியமாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறைகளில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க அழைப்பு எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புழல் மத்திய சிறை ஒன்று மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி கிளை சிறை காலியாக உள்ள பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா தகுதியுடையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இதோடைய நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க அந்த பிடிஎஃப் படித்து பார்த்துட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு தகுதி இருந்தால். ஓகேங்களா. அந்த கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது, அந்த கொடுத்துருக்க கல்வி தகுதிகள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி துறையில் 54% பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுறதா தகவல் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் அதாவது பார்த்திங்கன்னா மக்கள் நலத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா தரவுகளை பற்றின ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய புள்ளியியல் ஆணையத்துடைய தலைவர் ராஜீவ் லட்சுமண் கரண்டிகர். ஓகேங்களா. இவர் தான் அவரோட பேர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படிக்கிறோம் நம்ம நியூஸ் பேப்பர்லேயே. அவரும் முக்கியமான ஆள் தான். அடுத்து லூப்பஸ் நோய்க்கு அதிக பாதிப்புக்குள்ளாகும் பெண்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு கொடுத்துருக்காங்க. மாதவிடாய் காலம் நிறைவடைந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 50% மேற்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லுறுப்பு செஞ்சரும சிதைவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லூப்பஸ் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கருத்தில் கொண்டு பல்லுறுப்பு செஞ்சரும நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு புரை எனப்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் பாதிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை அளிக்கிறதுக்கு சிறப்பு பிரிவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா திறந்துருக்காங்க. நமக்கு அது தேவையில்ல. இந்த லூப்பஸ் நோய் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக உண்டாகும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து
குடற்புழு நீக்க மாத்திரை விநியோகம் அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய குடற்புழு நீக்க தினம் ஓகேங்களா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய குடற்புழு நீக்க தினம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்க வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவே கொஸ்டின் தான். ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முறை குடற்புழு நீக்க தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துலையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கிறாங்க. இதில் குடற்புழு நீக்க மாத்திரையான அல்பெண்டாசோல் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடற்புழு நீக்க மாத்திரையான அல்பெண்டாசோல் வந்து பார்த்திங்கன்னா விநியோகிக்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ரத்த சோகை பாதிப்பு அதாவது பார்த்திங்கன்னா குடற்புழு என்பது ஒரு ஒட்டுண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா மனித குடற்பகுதியில் உள்ள ரத்தத்தை வந்து உறிஞ்சி வாழ்றது. இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இந்த நோயால் கடுமையான தொற்று ஏற்பட்டால் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, பலவீனமான இருத்தல், பசியின்மை போன்ற அறிகுறிகள்லாம் இதில் காணப்படும். குடற்புழுக்கள் உருவாவதை தவிர்க்க திறந்த வழியில் மனம் கழிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து கழிப்பறை பயன்படுத்த வேணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈக்கள் மொய்க்கிற பண்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சும்மா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா. நமக்கு தேவையானது குடற்புழு நீக்க தினம், வருஷத்துக்கு எத்தனை டைம், என்ன மாத்திரை அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா. அடுத்து சட்டப்பேரவை செயலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழி திட்ட செயலாக்க விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. சட்டப்பேரவை செயலகத்துக்கு அதாவது ஆட்சி மொழி திட்ட செயலாக்க விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. ஆட்சி மொழியை சிறப்பாக செயல்படுத்தும் அரசு துறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வழங்கப்பட்டு வருது. இந்த வகையில் 2022ஆம் ஆண்டுக்கான விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு துறைகளில் ஆய்வு செய்யப்பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆட்சி மொழி திட்ட செயலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கியதுக்காக அந்த விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது ஓகேங்களா. இது அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் யார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியை பயன்படுத்தல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஈடுபாடில் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை செயலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரங்கம்மை நோயை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். எல்லாமே இம்பார்ட்டன் தான் ஓகேங்களா. ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கம்மை பரவியதை அடுத்து சர்வதேச சுகாதார அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு அது வந்து WHO அதை வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. கடந்த 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. இதே போன்று இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தில் சுகாதார நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்க கண்ட கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார அமைப்பும் பிராந்திய அதாவது கண்டத்தில் பரவ நோய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 116 நாடுகள் இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா பரவணுச்சு. இதில் வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. அப்போது இந்தியாவில் 27 பேருக்கு பாதிப்பும் ஒருத்தவர் மட்டும் உயிரிழந்துறாரு ஓகேங்களா. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய நாடுகளில் குரங்கு அம்மை வந்து பரவிய போது அதாவது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக பரங்கியிருக்கு. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கடந்த 2023 ஜனவரியிலிருந்து இதுவரை 27,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1100க்கும் அதிகமானவர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. இது கடந்த 8 மாதங்கள் மட்டும் 15,000க்கும் அதிகமானவர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கோவிலிருந்து கென்யா, உகாண்டா, ருவாண்டா, புரூண்டி ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல பரவ தொடங்கிய குரங்கு அம்மை தொற்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தை தவிர்த்து மற்ற நாடுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. கடந்த சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் 1399 பேர் வந்து பார்த்திங்கன்னா, சீனாவில் 333 பேரும், ஸ்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா 332 பேரும், தாய்லாந்தில் 120 பேரும், பாகிஸ்தானில் ஒருவரும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா. 1958 டென்மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொண்ட போது குரங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொற்று இருக்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க 1988 ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காங்கோ நாட்டில் 9 வயது சிறுவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மை தொற்று பாதிப்பு வந்து இருந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக 1970ஆம் ஆண்டு தான் கண்டறியப்பட்டிருக்கு ஓகேங்களா. 1958 குரங்குக்கு கண்டுபிடிக்கிறாங்க. 1970 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வயது சிறுவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பாதிப்பு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. 2020 வந்து பார்த்திங்கன்னா 22 வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் பரவிய போது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட தீவிரத்தை வந்து உணர்றாங்க. இந்தியாவில் இப்போது வரை குரங்கம்மையால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதுக்கு உண்டான வந்து பார்த்திங்கன்னா அறிகுறிகள் தென்பட்டால் தங்களே வந்து தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மனிதர்கள் நெருக்கமாக பழகும்போது தோளுடன் தோல் உரசும் போதும் வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக துளிகள் வாயிலாகவும் வந்து பார்த்திங்கன்னா தொற்று வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு ஏற்படுத்தும் நாளிலிருந்து 21 நாட்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் இதன் அறிகுறி வந்து தென்பட தொடங்கும் ஓகேங்களா. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயோட பாதிப்பு வந்து அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த நோய் கட்டுப்படுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் மட்டுமல்லாத 1 கோடி தடுப்பூசிகள் வந்து தேவையாக உள்ள நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 2.1 லட்சம் தடுப்பூசிகள் வந்து கையிருப்பில் இருக்குது ஓகேங்களா. 1 கோடி தடுப்பூசிகள் ஆப்பிரிக்க நாடுகள் 2025 டிசம்பர் வரை
காத்திருக்க வேண்டிய அவல நிலையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, 1 கோடி தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா 2025 தான் ரெடி ஆகும். இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா நோய் அறிகுறி இருந்தால் உடனடியாக மருத்துவமனை அணுகி முறையான சிகிச்சை பெற வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, நோயை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பரவிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எஸ்ஐ இன்டர்வியூ போகிறீங்க, அதுலேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து கேட்குற ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இன்டர்வியூவில் கேட்கலாம். இனிமேல் அடுத்து வர எஸ்ஐயில் கேட்கலாம். உங்களுக்கு அடுத்த எஸ்ஐயோட இன்டர்வியூவில் கூட கேட்கலாம். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுங்க இல்லை, ஜென்ரல் கேண்டிடேட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இதில் நீங்கள் ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 சட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா 3 சட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் இருக்குது. இந்திய தண்டனை சட்டம் 1860 வந்து பார்த்திங்கன்னா 1860ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது 2 மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் 1872, இது 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாரிக் சுரக்ஷா சம்ஹிதா, அது மட்டும் இல்லாமல் பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றவியல் சட்டங்கள்லாம் கொண்டு வந்துச்சு. இது 100 ஆண்டுகளுக்கு மேலே நீடிக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா சில குறைபாடுகள் இருக்கிறதா சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா, முதல் தகவல் அறிக்கையில் நகல் வந்து உடனடியாக புகார்தாரருக்கு வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா, இந்த புதிய சட்டத்தின்படி. அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவருக்கு புலன் விசாரணையின் நிலையை வந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்களுக்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிய பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பரிசோதனை 7 நாட்களுக்குள் பரிசோதனை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுகூலமாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் இருக்குது. இது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட நிரூபிக்க பிரத்யேக வழக்கறிஞரை வந்து பார்த்திங்கன்னா நியமித்து வாதாடலாம். குற்றவியல் ஆளுமையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்க குற்றம் சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் அவருக்கு வந்து இலவசமாக மருத்துவ உதவி, சாட்சியங்களுக்கு உரிய பாதுகாப்பு, நீதிமன்ற தீர்ப்பு நகல் அளித்தல், பாதிக்கப்பட்டவரை விசாரிக்காமல் வழக்கை வந்து வாபஸ் பெற முடியாது, அதுவும் மின்னணு மூலம் வந்து பார்த்திங்கன்னா புலன் விசாரணை, நீதிமன்ற விசாரணை என்று பல உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா புதிய சட்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. இது ஃபுல்லாக வாசிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய இந்திய தண்டனை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் 100 வருடங்களுக்கு மேல் 100 வழக்கத்தில் இருந்ததால் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய குற்றங்கள் பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து 420 ஐபிசி, அதாவது பார்த்திங்கன்னா ஏமாற்று பேர் வழி வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக 420 அப்படின்னு சொல்லுவாங்க. கொலை அப்படின்னா 302, ஊரடங்கு என்றால் 144, முன்னெச்சரிக்கை கைது என்றால் 151. இந்த சட்டப்பிரிவுகள்லாம் இருந்துச்சு. இப்போது புதிய சட்டப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்லாம் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, புதிய பிஎன்எஸ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொலையில் வந்து பார்த்திங்கன்னா 103 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொலை அப்படின்னா 302, இப்போ வந்து 103. வரதட்சணை கொலை அப்படின்னா 80, திருட்டு அப்படின்னா 303, வன்புணர்ச்சி அப்படின்னா 64, ஏமாற்றல் அப்படின்னா 318, குற்றவியல் சதி அப்படின்னா 61. இந்த பிரிவு எண்களுக்கு விரைவில் வழக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க இன்டர்வியூவில். அந்த புதிய சட்டத்தை பற்றி, சார் நான் டெய்லி நியூஸ் பேப்பரில் வரதான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, முன்னாடி இந்த நம்பர்லாம் இருந்துச்சு சார், இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பரில் அட்லீஸ்ட் நீங்கள் படித்ததை மட்டும் சொன்னாலே போதுமானது. அடுத்தது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத சமுதாயத்துக்கு சவாலாக வளர்ந்து வருகிறது. பயங்கரவாத குற்றங்கள் ஒழுங்கமைக்கப்பட குற்ற கும்பலை முறியடிக்க தனி பிரிவுகள் பிஎன்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா 111(1) அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்குறாங்க. ஓகேங்களா, தேச துரோகம், செடிஷன் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரத்யோகிக்கப்படுவது குறித்து வந்து பார்த்திங்கன்னா பல சர்ச்சை எழுந்ததால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றம் வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு வாதிட்டாங்க. அப்புறம் ஐபிசி தண்டனை சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ துரோகம் என்றிருந்த தேச துரோகம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பிரிவு 152 வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா விவரிக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, ராஜ துரோகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேச துரோகம் அப்படின்னு வந்து மாற்றியிருக்காங்க. பிரிவு 152 நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கைகள்லாம் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் சிறை தண்டனைக்கு பதிலாக சமூக சேவை செய்யும் உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பித்து சிறு குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைசல் செய்ய முடியும். அதே போல் மான நஷ்ட வழக்கு, அரசு அதிகாரிகள் பணி செய்வதில் வந்து குறுக்கிடுதல் போன்ற 6 வகை குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
சமூக சேவையை வந்து பார்த்திங்கன்னா மாற்று தண்டனையாக அளிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுவும் முக்கியமானது. காவல்துறை புலன் விசாரணை வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளியை நீதிமன்றம் மூலம் பெறப்படும் காவல் காப்பு வந்து பார்த்திங்கன்னா 15 நாட்கள், அதை வந்து பார்த்திங்கன்னா கைதான 15 நாட்களுக்குள் எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைதாகி 90 நாட்களுக்குள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ் பிரிவு 187(3) வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்ட மாற்றம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 90 நாள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நாட்கள். சரகம் சாராது பூஜ்ஜிய எஃப்ஐஆர் போட ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. மின்னஞ்சல் மூலம் முதல் தகவல் அறிக்கை வந்து தாக்கல் செய்கிறது, காணொலி மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் விசாரணை நடத்துறது, அவருக்கு பாதுகாப்பு, எலக்ட்ரானிக் டிஜிட்டல் தடங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணுறது. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அபராதம் விதிக்க வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற நடுவர் அதிகாரம், புலன் விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை சமர்ப்பிக்க காலக்கெடு, விரைவான நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவு பெற்ற சட்டங்கள் மாற்றம், அது மட்டும் இல்லாமல் திட்டம் போட்டு அந்த ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. குற்றவியல் நடைமுறை சிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பாட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேட்க மாட்டாங்க, சும்மா வாட்சி வச்சுக்கோங்க. எப்போ என்ன கேட்குறாங்கன்னு தெரியல, அதனால் அதை வாட்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு இந்த கொஸ்டின் மட்டும்தான், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த முன்னாடி இருந்தது என்ன, இப்போ இருந்தது என்ன, நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி அதை என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூவில் கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சட்டத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கலனாலும், நான் டெய்லி வந்து நியூஸ் பேப்பரை பார்ப்பேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன் சார், அப்போ நியூஸ் பேப்பரில் இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பற்றி சொல்லணும், ஏதாச்சும் கேட்டாங்கன்னா. ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட நீங்கள் ஒருபடி முன்னேற்க முடியும். அடுத்து, அமெரிக்காவுடன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2 பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யிருக்காங்க. வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா இடையான பாதுகாப்பு தளவாட ஒப்பந்தம், ஓகேங்களா, மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுக்கான பணி நியமனம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தளவாடங்களை ஒதுக்குவதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் இந்தியாவில் உள்ள பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 100 புதுசாக ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஆர்மிக்காக செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு கொடுத்துட்டு தான் மற்ற நாடு கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 25 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறாங்க. எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி கையிருப்பு $675 பில்லியன் வந்து உயர்ந்திருக்கு. ஓகேங்களா, பாதுகாப்பு தளவாடங்களில் ஏற்றுமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26,000 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறது தான், இருந்தாலும் ஒரு டைம் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடன் LOSA ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட 18வது நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா, ஏற்கனவே ஆஸ்திரேலியா, ஜப்பான், கனடா, இஸ்ரேல், பிரிட்டன், சிங்கப்பூர், இத்தாலி உள்ளிட்ட 17 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 18வது நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை, இந்தியா அமெரிக்கா இடையான பாதுகாப்பு தளவாட ஒப்பந்தம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா SOSA. ஓகேங்களா, இங்கேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா விரைந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தலைவராக பொறுப்பேற்ற எஸ்கே பிரபாகர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 28வது தலைவராக வந்து பார்த்திங்கன்னா அவர் பொறுப்பேற்றிருக்காரு. ஓகேங்களா, என்னென்ன எக்ஸாம் வருது, அதில் ஏன் காலதாமதம் ஆகுது, முடிஞ்சளவு காலதாமதத்தை நாங்கள் குறைக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, அதாவது மேகதாது அணை எங்கே கட்டுறாங்கன்னா கர்நாடக மாநிலம் ராமநகரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேகதாது வந்து அணை வந்து கட்டப்படுது. ஓகேங்களா, சும்மா அது எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷனுக்காக உனக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு உட்பட்ட 25 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பங்குச்சந்தை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் செபி வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து, முதல் விண்வெளி தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்கிறோம் நேற்று. ஓகேங்களா, சந்திரயான் 3 ஆய்வு தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா பொதுவெளியிலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இஸ்ரோ. சந்திரயான் 3 வந்து பார்த்திங்கன்னா விண்கலத்தில் விக்ரம் லேண்டர் வந்து பார்த்திங்கன்னா நிலவின் தென் துருவத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதையடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு முதல் முறையாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்கிறோம். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் அந்த விக்ரம் லேண்டர் எடுத்த தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வேணால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அகமதாபாத்தில் இருக்கிற இயற்பியல் ஆய்வகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா மேக்மா கடல் கோட்பாட்டின்படி நிலவு உருவாகிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த தரவுகளை உடனடியாக ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த நம்மளுடைய இஸ்ரோ வெளியிட்ட அந்த விக்ரம் லேண்டரோட தரவுகளை வச்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா
மேக்மா அப்படின்ற கடல் கோட்பாட்டினுடைய படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிலவு உருவாயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு புது தகவலை கொடுக்குறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்வெளி தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பிரதமர் எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் சந்திராயன் 3 திட்டத்து ஓராண்டு நிறைவடைந்ததொட்டி நாட்டின் முதல் விண்வெளி தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம். ஓகேங்களா? சந்திராயன் 3 திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் விண்வெளி நிலவில் கடந்த ஆண்டு வந்து இதே நாள் தரையிறங்கியது. அப்போது ஆண்டுதோறும் தேசிய விண்வெளி தினமாக ஆகஸ்ட் 23 கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தான் தெரிவித்தார். ஓகேங்களா? அதன்படி முதல் தினம் வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா? அடுத்து கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கியர்களுடைய புனித நூலை வச்சுருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை வந்து பர்மிஷன் இல்லாமல் வச்சுருந்துருக்காங்க, அதனால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க, அதனால் கைது செய்திருக்காங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா என்னென்னா சீக்கியர்களுடைய புனித நூல் குரு கிரந்த் சாஹிப், அதுதான் முக்கியமான கொஸ்டின், அதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்கள் ஸ்கூல் புக்லையும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்ஃபீல்டு கோப்பை செஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய டி குகேஷும் பிரக்யானந்தும் வந்து பார்த்திங்கன்னா 4வது சுற்றுலையும் ட்ரா செஞ்சுருக்காங்க. 2, 3, 4 இந்த 4 சுற்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜோர்டனில் நடைபெறும் 17 வயது உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீராங்கனைகள் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இறுதிச் சுற்றுல மகளிருக்கான 43 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அதிதி குமாரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்காங்க. 57 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா நேகா வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வென்றிருக்காங்க. 65 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா புல்கிட் மற்றும் 73 கிலோ எடை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மான்சி லேதர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து டைமண்ட் லீக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. ஸ்வீடனில் நடைபெறும் டைமண்ட் லீக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 11வது மீட்டில் இந்தியாவின் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பிடிச்சிருக்கிறார். அடுத்து 2023-24 நிதியாண்டுக்கான பங்கு ஈவுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு 19.08 கோடி வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் ரெப்கோ வங்கி வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுற ஒரு வங்கி அப்படின்னா ரெப்கோ வங்கி தான் அது. ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளின் விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உயர்ற பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மும்பை இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மகப்பேறு முடிந்து பணிக்கு வரும் பெண் காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களின் சொந்த மாவட்டத்திலே 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றலாம் அப்படின்ற ஒரு சிறப்பு சலுகை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து வழங்கியிருக்காரு. சிறப்பாக பணியாற்றும் காவலர்களுக்கு ஆண்டுதோறும் பதக்கம் விருது வழங்கி பாராட்டுவது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான் வந்து பார்த்திங்கன்னா 1969 தொடங்கி வச்சார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த சலுகைலாம் வழங்கப்பட்டிருக்கு. பதக்கம் வழங்கும் விழாவில் தான் பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சலுகை வந்து வழங்கியிருக்காரு. ஓகேங்களா? இந்தியாவிலேயே முதல் காவல் ஆணையத்தை அமைத்தது வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி தான். தற்போது வந்து பார்த்திங்கன்னா 5வது காவல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான சிடி செல்வம் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அதை வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 24 இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. ஓகேங்களா? அது மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை பதில் சொல்ல தயாராக இருக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.